வாழ்க்கையில நம்மள தேடி பஞ்சாயத்து வருதா இல்ல பஞ்சாயத்தை தேடி நம்ம போறோமான்னு தெரியலீங்க. டெய்லி ஒரு பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்றதுக்குள்ள அடடடடடா கடவுள் ஏண்டா நம்மள இவ்ளோ அறிவா படைச்சான் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுறேன். ஒன்னும் காலையில ஒரு அம்மா கிளாஸ்க்கு வந்துட்டு வரதே 10 நாள்ல 2 நாள் தான் வராங்க. வந்துட்டு உங்களை மாதிரி நான் பெரிய டெய்லர் ஆகணுங்க அப்படின்னு ஒரு மாசத்துல கேக்குறாங்க. கேட்டா அவங்க வீட்டுக்கார வந்து அப்படிதான் சொல்லி அமிச்சாராம். வரதே 2 நாள், அதுல எப்படிங்க பெரிய டெய்லர் ஆகணும்? சரி, இந்த அம்மா தான் இப்படி இருக்காங்களேன்னு பார்த்தா சரி வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, பிளம்பரை வர சொல்லலான்னு பிளம்பரை வர சொன்னான். அவன் வந்துட்டு எல்லாத்தையும் புடிங்கிட்டு தோ வரான்ட்டு போனவன் இன்ன வரைக்கும் காணும். அப்ப பிளம்பிங் வேலையும் நம்ம தான் கத்துக்கணும் போல. சரி, மேஸ்திரியை வர சொல்லி கொஞ்சம் இடிச்சு விட்டு வேலை இருக்குது, ஒரு வாரம் வேலை இருக்கு வந்து செய்யானா 2 நாள் வந்தா, சனிக்கிழமை போன மச்சான் இன்ன வரைக்கும் காணல. நான் டெய்லி ஒவ்வொரு பக்கம் போகும்போதெல்லாம் எங்கேயா தெரியறானா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு குவார்டர் கடையா தேடிட்டு போறேன். சரி, அவனும் தொலையுது, விட்டு தொலைங்க. சரி, டெய்லராவது ஒழுக்கமா வேலை செய்யறானான்னு பார்த்தா அவனும் 10 நாள் வரான். அதுக்கப்புறம் பார்த்தா 15 நாள் எங்க போறானே தெரியல. போனா மப்புல கிடக்குறாங்க. எல்லாம் பொடி பசங்களா இருக்கு, பூரா மப்பு. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி ஆனாலும் மப்பு போட்டு சுத்திட்டு இருக்காங்க. எதிர்த்த பார்த்தா மப்புல கிடக்குறான், அந்த பக்கம் பார்த்தா மப்புல கிடக்குறான். ஒருத்தனுக்கும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் இல்லையா தவிர குவார்டருக்கு மட்டும். எல்லாம் நாட்டுல காசு இல்லன்னு சொல்றாங்களே தவிர இவங்களுக்கு குவார்டருக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருதுன்னே தெரியலையே. எல்லா இடத்துலயும் இதே பஞ்சாயத்தா இருக்கு. எவனை கேட்டாலும் இப்ப வெளியே நார்த் இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்து சரி அவனாவது வேலை செய்வான்னு பார்த்தா இப்ப அவனும் குவார்டர் கடையில தாங்க இருக்கான். மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா?